ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லை ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுச்சு. இதில் ஒன்று தான் பிஆர்பி. இந்த பிஆர்பி பற்றி பெருசாக எனக்கும் எதுவும் தெரியாது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக மிலிர் கிளினிக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை மீட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இருந்த டவுட்டை நான் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் மேம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா, இட் இஸ் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. பேசிக்காக நம்மளோட பிளட்லேயே நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் தேவையான க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே ஸ்டோர் ஆகியிருக்கும் நம்மளோட பிளேட்லெட்ஸில். அதை நம்ம செப்பரேட் பண்ணி அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட். பிஆர்பி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவைப்படும், எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ரொம்ப சின்ன ஏஜ்லேயே ரொம்ப முடி உதிர ஆரம்பிக்குது, டென்சிட்டி கம்மியாகுது, அண்ட் பால்னஸ் அந்த மாதிரிலாம் வருது. இது எல்லாத்துக்குமே பிஆர்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சுருக்கம் இருக்கிறது, இல்லை போஸ்ட் பிம்பிள்ஸ் நம்மளுக்கு நிறைய ஸ்கார்ஸ் இருக்கும். இந்த ஸ்கார்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு நார்மலாகவே ஒரு ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டாகவும் நம்ம பிஆர்பியை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேர் ஸ்கின் ரெண்டுத்துக்குமே பிஆர்பி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமாங்க மேம்? நம்மளோட வெயின்லேருந்து பிளட் எடுப்போம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 16 to 18 ml ஆஃப் பிளட் எடுத்துகிட்டு அதை நம்மக்கிட்ட சென்ட்ரிஃபியூஜ் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் அந்த பிளட்டை பர்டிகுலர் கிட்ஸில் போட்டுட்டு, அதாவது டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டு ஸ்பின் பண்ணுவோம். சர்டன் பேராமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்பின் பண்ணுவோம். இந்த ஸ்பின்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல், டபிள்யூ பிளட் செல் இதெல்லாம் தனியாக வந்துடும். பிளேட்லெட்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். இந்த பிளேட்லெட்ஸில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய க்ரோத் ஃபேக்டர்ஸ் நமக்கு ரிலீஸ் ஆகும். அதை மட்டும் தனியாக நம்ம இன்ஜெக்ஷனில் லோட் பண்ணுவோம். அதுவும் இன்சுலின் சிரிஞ்ச் தான், ரொம்ப தின் நீடலாக இருக்கும். அதில் லோட் பண்ணிவிட்டு இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஹேரில், அதாவது ஸ்கேல்பில் நம்ம மல்டிபிள் ப்ரிக்ஸ் கொடுப்போம். ஸோ க்ரோத் ஃபேக்டர்ஸ் நம்மளோட ஹேர் ரூட்டுக்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது மறுத்து போகிறதுக்கு நம்ம க்ரீம் எல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி ஸ்கின்ல இன்ஜெக்ட் பண்ணுவோம். பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு வலி இருக்குமா? அப்படி இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு வலி இருக்கும் நமக்கு? பிஆர்பி ட்ரீட்மெண்ட் நம்ம இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேருக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மிங் இன்ஜெக்ஷன் கொடுப்போம், இல்லாட்டி நம்மிங் ஸ்ப்ரே கொடுப்போம். அதே மாதிரி ஃபேஸுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிடுவோம். பேசிக்காக நம்மளோட பெயின் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் இந்த மாதிரி நம்மிங் யூஸ் பண்ணுறதுனால. அகெயின் பெயின் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட பெயின் டாலரன்ஸும் டிஃபர் ஆகும். ரொம்ப நிறைய பேர் சுத்தமாக எந்த பெயினுமே இல்லாமல் எடுத்துப்பாங்க. சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ரொம்பலாம் இருக்காது, பொறுத்துக்கிற அளவுக்கான பெயின் தான் இருக்கும். மேம், இப்போ நான் ஹேருக்காக பிஆர்பி பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும் எனக்கு? பிளட் எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 hours ஆகும். இதே மாதிரி நம்ம எவ்ரி மந்த் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மல்டிபிள் செஷன்ஸ் தேவைப்படும் நமக்கு. மேம், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் சுத்தமாக இருக்காது, என்ன ரீசன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இப்போ பிஆர்பி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ நிறைய பேருக்கு இந்த பால்னஸ், டென்சிட்டி கம்மியாக இருக்கிற பிரச்சனை தான் நிறைய பேருக்கு. ரொம்ப ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு ஹேர் தின்னாகிறதோ இல்லை கம்மியாகிறதோ. ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரொம்பவே தின்னாயிட்டு நம்மளோட மண்டை தெரிகிற மாதிரி டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம பிஆர்பி பண்ணுற போது டெஃபினட்டாக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பிஆர்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக பால்ட் ஆகிட்டாங்க, சுத்தமாகவே அந்த இடத்துல ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குங்க மேம், என்ன காரணம்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஹேர் ஃபால்னால கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா? எப்படி? ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசனும் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் சைமல்டேனியஸாக எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனீமிக்காக இருக்காங்க, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அதை நம்ம சரி பண்ணணும். ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதையும் நம்ம சரி பண்ணணும். கூடவே சேர்ந்து நம்ம பிஆர்பியும் எடுத்துக்கிற போது பேசிக்காக நம்ம க்ரோத் ஃபேக்டர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஹேருக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்ம இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்குறோம் அப்படின்றப்போ ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் ஹேர் வீக்காக இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே திருப்பி உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால கிரே ஹேர் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமாங்க மேம்? கிரே ஹேர் அப்படின்ற விஷயத்துக்கு ரொம்ப ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஆக்சுவலி கிடையாது.
கிரே ஹேர் வரத்துக்கும் வந்துட்டு ஜெனட்டிக்காக ரீசன் இருக்கும் அண்ட் அதே மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ்லாம் இருக்கும். ஜெனட்டிக்காக இருக்க பட்சத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சைமல்டேனியஸாக கரெக்ட் பண்ணலாம். பட் பிஆர்பி மூலியமாக கிரே ஹேரை நம்ம ஆஸ் சச் கரெக்ட் பண்ண முடியாது. பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எல்லாராலையும் எடுத்துக்க முடியுமா? அஃபோர்டபுளாக இருக்குமாங்க மேம்? பிஆர்பி அண்ட் க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் பிஆர்பின்னு 2 இருக்குது. க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டில் நம்ம ஸ்பெஷல் கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது அதிகமான க்ரோத் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ ரிசல்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த க்ரோத் ஃபேக்டர் பிஆர்பியுமே எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக கிளினிக்லேயும் ஆஃபர்ஸ் ரன் பண்ணுறோம். ஆகஸ்ட் 15th வரைக்கும் வந்து ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களோட கிளினிக் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவை இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ காண்டாக்ட் அஸ். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிஆர்பி பற்றி பேசிக்கான நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு பிஆர்பி பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் அடுத்த வீடியோவில் டாக்டர்கிட்ட கொஸ்டினாக கேட்குறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's me Aruna. Bye.